Hi students, welcome to IAS Academy. So video நம்ம இதோட என்ன பார்க்க போறோம்னா இந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்டிப்பா உங்க கையில எல்லாத்தையுமே இருக்கும். இந்த பிக்சர் தான் ஷேர் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? இது கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. இதுல இருக்க விஷயங்கள் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபேக்கா இல்ல உண்மையா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை தாண்டி உண்மையா இருந்தா இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ரொம்ப சில முக்கியமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. சோ ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. நான் கடைசியில இது ஃபேக்கா உண்மையாங்கிறதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? இதே மாதிரி தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் டைம் எஸ்ஐக்கு ஃப்ரீ டெஸ்ட் இன்னைக்கு போறதா சொல்லியிருந்தோம். ஓகேவா? டக்குன்னு அதை கமெண்ட் பண்ணாதீங்க. போட்டுறோம் இன்னைக்கு ஈவினிங்குள்ள போட்டுருவோம். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட். சேம் டைம் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ரிவிஷன் எடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம யூடியூப்ல போயிட்டு இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ பாருங்க. ரைட் பாருங்க, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் சொல்லிட்டு இன்டர்வியூ போஸ்ட் சொல்லிட்டு 81 வேகன்சி. அதே மாதிரி இத பார்த்துட்டு பழசுனா இந்த வருஷம் கொடுத்தாங்க ஆனுவல் பண்ணார், அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணி அதுல எல்லாரும் இது இருக்கே ஃபேக் தான்ப்பா கன்ஃபார்மா அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட்ல சொல்லிட முடியாது. காரணம் ரிவைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? சரி ரைட்டு. ரிவைஸ்ன்றப்ப புதுசா சேர்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? அதுல ஒரு 81 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா தெரியுது இது ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம். டெக்னிக்கல் எக்ஸாம்ங்கிறப்ப கண்டிப்பா இன்ஜினியரிங் டிப்ளமோக்கு தான் வேகன்சி இருக்க போது. ஆனா டிகிரி அது போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூ போஸ்ட் வேற கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா பிஇ முடிச்சவங்களுக்கு தான் இது இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட குரூப் 2 1295 வேகன்சி. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு டெக்னிக்கல் சர்வீஸ் கொடுத்துட்டு இதுவும் டிகிரி கிராஜுவேட் பட் நான் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இது இன்டர்வியூ நான் இன்டர்வியூ. ஆனா இதுவுமே டிகிரி போஸ்ட் சொல்லி ஒரு 703 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சில வந்தா இன்ஜினியரிங் டிப்ளமோக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேவா? இங்க கடைசியில டிப்ளமோ ஐடின்னு சொல்லிட்டு ஒரு 452 கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளோட ஆனுவல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஆவின்ல இருந்து ஒரு சில வேகன்சிஸ் கொடுத்திருந்தாங்க. மேபி அதுவும் இதா இருக்கலாம். சேம் டைம் ஜேடிஓ டிஎன்இபி இந்த மாதிரி நிறைய வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் தான் இதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? மிக முக்கியமான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இங்க இருக்கு பாருங்க, கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2A, கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2. இது தனித்தனியா கொடுத்துருக்கிறப்ப டேட் பாருங்க 5/6/2025 28/6/2025 கொடுத்துருக்காங்க. புரியுதா? 2025ல தான் அது ஒரு விஷயம். 2025ல தான் ஜூன் 5 ஜூன் 28 கொடுக்குறாங்க. ஏன்னா அது மெயின்ஸ். பிலிம்ஸ் வந்து எங்க கொடுத்துருக்காங்க? பிலிம்ஸ் என்னைக்கு நடக்குது? பிலிம்ஸ் என்னைக்கு நடக்குதுன்னா செப்டம்பர் 28. ஓகேவா? நாமளா போன குரூப் 2 பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சு 3 மாசத்துல வந்துடும் மாதிரி கொடுத்தா அப்புறம் தள்ளி போட்டாங்க. ஆனா இங்க இருந்து இங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேலே இருக்கு. ஏன்னா இந்த வருஷத்துலேயே 3 மாசம் இருக்கு, இங்க ஒரு 6 மாசம் இருக்கு. அப்படி பார்த்தா ஒரு 7-8 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் கொடுத்து அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் தனித்தனியா நடக்குது மெயின்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? குரூப் 2A ஒரு மெயின்ஸும் குரூப் 2 ஒரு மெயின்ஸும். ஆனா ப்ரிலிம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே நாள் தான். குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் வந்து ஒரே நாள் தான். மெயின்ஸ் ரெண்டா நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல ரெண்டையும் ஸ்பிளிட் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். புரியுதா? ப்ரிலிம்ஸ்ல ரெண்டுமே ஸ்பிளிட் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி பாக்குறப்ப குரூப் 2A தனி காம்படிஷன், குரூப் 2 தனி காம்படிஷன். இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எல்லாமே கேட்கிற விஷயம் இது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு எல்லாம் வெறித்தனமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நகராட்சி எக்ஸாமுக்கு இதை தாண்டி வரப்போ ஜேடிஓ இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த சிச்சுவேஷன்ல இந்த பிக்சர் பொறுத்த வரைக்கும் அபிஷியல் வெப்சைட்ல வந்துச்சானா வரல. ஓகேவா? ஓரளவு நம்புற மாதிரி இருக்கு. இது வருமா அப்படின்னு நமக்கு தோணுது. புரியுதா? ஸோ எதா இருந்தாலும் அபிஷியலா போறதும் அப்ப பாத்துக்கலாம். அபிஷியலா சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ தான் வரும். சரிங்களா? அபிஷியலா வந்தாலும் இதை இன்னும் நம்ம டீகோட் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறோம். இப்போதைக்கு இது 50-50 தான். உண்மையாவும் இருக்கலாம், ஃபேக்காவும் இருக்கலாம். உண்மையா இருந்தா மெயின்ஸ் தனித்தனியா நடக்குது. இன்ஜினியரிங் நிறைய எக்ஸாம் இருக்கு. எல்லாமே டெக்னிக்கல் தட்டி தூக்குற மாதிரி இருக்குங்க. பாருங்க, இது ஒரு கூட்டினா 1500 வேகன்சி கிட்ட வருது. ஸோ பார்க்கலாம். ஓகேவா? அதாவது இது உண்மையா இருந்தா நல்லது. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. பொய்யா இருந்தது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இன்னும் ஒரு சில பேர் சொன்ன விஷயம் குரூப் 2A மெயின்ஸ் வேண்டான்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தோம். நம்மளுமே கூட சொல்லியிருந்தோம். அப்படி பார்த்தா மெயின்ஸ் வச்சிருக்காங்க, தனித்தனியா வச்சிருக்காங்க. ஆனா வச்சிருக்காங்களே அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. குரூப் 2A முதல் வச்சுட்டு அப்புறம் குரூப் 2 வைக்கிறாங்க. இது மாதிரி இருக்கு. ஸோ உண்மையா பொய்யாங்கிறது நம்ம அபிஷியலா தெரிஞ்சாதான் சொன்னாதான் தெரியும். ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அபிஷியல் அப்டேட் வரப்போ நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நீங்க உங்களோட ஸ்டடீஸை பாருங்க. இப்போதைக்கு இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் இதுதான். சரிங்களா? ஸோ வரப்போற வீடியோஸ்ல இது உண்மையா என்னங்கிறத பார்த்தலாம். எஸ்ஐ டெஸ்ட் நீங்க அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.